அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டுகள் 98% வங்கிக்கு திரும்பி விட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது 8 நவம்பர் 2016 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்துட்டு புதுசா 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா May 19, 2023 மறுபடியும் 2000 ரூபி நோட்ஸ் எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்கோ அதை வந்து திரும்பியும் பெறப்போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98% அந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது திரும்பி வங்கிகளுக்கே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம அதை வங்கிகளுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் டைரக்டா போய் டெபாசிட் பண்ணிடலாம், இல்லை நம்ம அக்கௌண்ட்ல அந்த சிடிஎம் மிஷின்ஸ்ல போய் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படிதான் திரும்பி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அகாடமியில குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது March 9th வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. March 16th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லாஸ்டா இந்த ரூபாய் நோட்டுகளுடைய மொத்த மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது 3 லட்சம் கோடி கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 98% வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா இன்னொரு 6000 கோடி மட்டும்தான் வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங், ஃபேக் கரன்சி, பிளாக் மணி இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து RBI மேற்கொள்றாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இருந்த ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் பார்த்துருக்கோம். நன்றி.